வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். கொங்கில் டான் செந்தில் பாலாஜியா, எஸ்பி வேலுமணியா, 30 தொகுதிகளில் முரட்டும் மோதல் அரசியல் களம். வாங்க வீடியோவை முன்வாக கண்டாம். அதாவது தமிழக அரசிலே வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாதகாலம் மட்டுமே இருக்கும் சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணியை வலுவாக வைக்க வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடுன அரசியலில் பம்பரமாக செயல்பட தொடங்கிவிட்டன அனைத்து கட்சிகளும். இந்த வகையில் தான் தமிழகத்திலே திராவிட கட்சியான ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் நாம் தமிழர் சீமான் மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் என தமிழகத்தில் இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டு எழுவக்கூடிய சூழல் தான் தமிழக அரசில் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது கோவை தெற்கு திமுக சார்பிலே 300 சாம்பியன் எடுக்க பல இடங்களில், அதாவது முதலிடத்தில் அல்லது மிகப்பெரிய குறைந்த வித்தியாசத்தில் 2ஆம் இடத்தில் விஜய் வந்திருக்கிறாராம். தமிழகத்திலே கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை வெற்றி பெறுவதில் திமுக செந்தில் பாலாஜி, எஸ்பி வேலுமணியை தான் அரசியலில் அரங்கேறி வருகிறதா. அதாவது கொங்கு மண்டலத்தின் கோட்டையாக விளங்கக்கூடிய அதிமுக இம்முறை கண்டிப்பாக திமுகவின் அது கோட்டையாக விளங்கக்கூடிய என்ற வகையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். அது மட்டுமின்றி எஸ்பி வேலுமணியுடைய இந்த அரசியல் அரங்கேறி வருகிறதாம். சமீபத்தில் கொங்கு மண்டலத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வுகள் முடிவுகள் இரு தரக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதா. இதனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு வெறித்தனமான காலத்தில் இறங்கி கபடி ஆடுவது போல கொங்கு மண்டல அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. திமுக கொங்கு மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி அவர்கள் வசமும், அதிமுகவின் மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராக எஸ்பி வேலுமணியும் வசம் வந்துள்ளார்கள். இவ்வாறு கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அந்த 30 தொகுதிகளை யார் கைப்பற்றும் என்பதுதான் ஒரு முரண்பாடாக இருக்கக்கூடிய சூழல் தமிழக அரசியலிலே உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 4 முக்கிய மாவட்டங்களில் அதிக தொகுதிகளை வெல்வது யார் என்பதில் இருவருக்குள்ளுமே ஒரு விறுவிறுப்பான ரேஸும் நடந்து கொண்டிருக்கிறதா. அதாவது கொங்கு மண்டலம் எப்பொழுதுமே அதிமுகவின் கோட்டையாக விலகக்கூடிய சூழலில் இம்முறை கண்டிப்பாக அதுக்கு மாற்றாக திமுக கொங்கு மண்டலத்தின் கோட்டையாக கண்டிப்பாக விளங்கும் என்றுதான் செந்தில் பாலாஜி கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இந்நிலையில்தான் இந்த 4 மாவட்டங்களிலும் திமுக தரப்பில் இதுவரை இல்லாத ஒரு ஸ்பெஷல் டீம் உளவுத்துறை எல்லாம் அலசல் வைக்கலாம். திமுகவின் தலைமை நடத்தும் இந்த நிறுவனத்தின் சர்வே என்பது 3 சர்வேகள் எடுக்கப்பட்டது. அதே வேளையில் அதிமுகவிலும் இப்பகுதி எஸ்பி வேலுமணி நடத்திய சர்வே, ஒட்டுமொத்த தமிழகத்தில் எடப்பாடி டீம் சர்வே என 2 சர்வேகளும் எடுக்கப்பட்டதாம். இந்த சர்வேவின் முடிவுகள் என்பது 2 தரப்புக்குமே ஒரு உற்சாகத்தையும் பெரியதாக ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கிறதா. 5 ஆண்டுகளாகவே நிதி சலுகையில் நலத்திட்ட உதவிகள் என எதுவும் திமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் பெரிய எழுச்சி தரவில்லை. அதே வேளையில் அதிமுகவுக்கு கொங்கில் பழைய செல்வாக்கு இல்லை என இந்த சர்வே முடிவுகளும் தெரிய வந்துள்ளதாம். இதனைத் தொடர்ந்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவது யார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. அதாவது செந்தில் பாலாஜியா அல்லது எஸ்பி வேலுமணியா என்ற நோக்கில்தான் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் கண்டிப்பாக யார் கைப்பற்றுவது என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.